பரபரப்பான உலக முக்கிய செய்திகளின் விரிவான தகவல்கள். காசாவில் போர் நிறுத்த தீர்மானத்தை நிறைவேற்றிய ஐரோப்பிய பாராளுமன்றம். காசா மருத்துவமனைகளின் அவலம். மகப்பேறு மருத்துவர் குமுறல். ICJக்கு அப்புறம் மெக்சிகோவும் சிலியும் ICC விசாரணைக்கு பரிந்துரை. என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். கேக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க செய்திக்குள்ள போலாம். ஹமாஸுக்கு எதிரா இஸ்ரேல் நடத்துற போர்ல உடனடியான போர் நிறுத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கட்டுப்படுத்தாத தீர்மானத்தை ஐரோப்பிய நாடாளுமன்றத்துல நேத்து நிறைவேற்றியிருக்காங்க. தீர்மானத்துக்கு ஆதரவா 312 ஓட்டு விழுந்திருக்கு. தீர்மானத்துக்கு எதிரா 131 ஓட்டுகள் விழுந்திருக்கிறது. 72 நாடுகள் இந்த வாக்களிப்புல கலந்துக்காம எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹமாஸ் இயக்கத்தை கலைச்சிட்டு ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்கிற பிணைய கைதிகள் எல்லாத்தையும் விடுவிக்கணும் அப்படின்னு இந்த தீர்மானம் சொல்லுது. இந்த தீர்மானம் யாரையும் கட்டுப்படுத்தாது. அதாவது இது சட்டத்தோட வலிமையை கொண்டு பலத்தை உபயோகிக்காது. ஆனால் இது மோதல் தொடர்பான பெரும்பாலான உலக மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் அறிக்கையாகும். இந்த தீர்மானம் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மீது ஒரு அமைதியான தீர்வை நோக்கி செயல்பட அழுத்தம் கொடுக்கும். நல்லா கவனிங்க, அழுத்தம் கொடுக்கும். ஆனா பலத்தை உபயோகிக்காது. காசால ஹமாஸ் நெட்வொர்க்கை ஒழிக்க நாங்க இதுவரை எடுத்த நடவடிக்கையில திருப்தி அடையறோம் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனா இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல இருந்ததா சொல்ற பல பகுதிகளுக்கு ஹமாஸ் உண்மையிலேயே திரும்பி வருவதைக் காட்டுற பல அறிக்கைகள் வந்துட்டு தான் இருக்கு. காசா பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் சக மனிதர்களுக்கு நாங்க இப்படி செய்றோமே அப்படிங்கிறத நினைச்சு வெட்கப்படுறேன், அதிர்ச்சி அடையறேன் அப்படின்னு ஒரு மகப்பேறு டாக்டர் வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க. டாக்டர் டெப்ரா ஹேரிங்டன் CNN பத்திரிகையை சேர்ந்த கிறிஸ்டியன் அமன்பூர் என்ற பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. சர்வதேச மீட்பு குழு சார்பாகவும் பாலஸ்தீனத்துக்கான மருத்துவ உதவி அப்படிங்கிற ஒரு குரூப் சார்பாகவும் டிசம்பர் மாச கடைசியில காசா பகுதிக்கு வைத்தியம் பார்க்க போன அந்த டாக்டர் அவசர சிகிச்சை பிரிவுல கவனிச்ச நோயாளிகள்ல பெரும்பாலும் குழந்தைகள். தன்னார்வ தொண்டு செய்ய மத்திய காசாவுக்கு போன அந்த டாக்டர் அம்மா ஒரு மகப்பேறு டாக்டர். அவங்க முக்கியமா பிரசவம் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கே நிறைய கர்ப்பிணிகள் குழந்தை பெத்துக்கிற நிலையில வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எந்த உபகரணங்களும் இல்லை, அனஸ்தீசியா இல்லை, மருந்துகள் இல்லை, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில குழந்தை பிறக்குமா, குழந்தையோட அம்மா பிழைப்பாங்களா, இல்லை 2 பேரும் பிழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எந்த நம்பிக்கையும் இல்லாம ஒவ்வொரு ஆபரேஷன்ல கை வைக்கிறப்பவும் சக மனிதர்களுக்கு இப்படி செய்றோமே அப்படின்னு நினைச்சு வெட்கப்பட்டேன், அதிர்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அவங்க மனசு நொந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவரு கொண்டு வர்ற அதிகமான குழந்தைகள், திறந்த எலும்பு முறிவுகள், பாதி துண்டிக்கப்பட்ட குழந்தைகளோட உடல்கள் அப்படின்னு நிறைய கலந்த மக்கள் வர்றாங்க. உடம்பு பூராவும் பாய்ந்திருக்கிற வெடிகுண்டு துகள்கள். இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா பார்த்தா ரொம்ப மோசமான டேமேஜஸ். இந்த மாதிரி பல குழந்தைகள், அதிகமாக குழந்தைகள் தான் வர்றாங்க. இதை பார்த்து அந்த டாக்டர் அம்மா ரொம்ப நொந்து போய் பேட்டி கொடுத்து இருக்கிறாங்க. 2014 இருந்து தொடர்ச்சியாக காசாவுக்கு போயிட்டு வரேன். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளை அவர்கள் நிலைமையை பத்தி ரொம்ப மோசமான ஒரு நிலைமையா விவரிச்சு இருக்கிறாங்க. பாலஸ்தீன பகுதிகள்ல இஸ்ரேல் நேரடியாகவோ அல்லது ஏஜென்ட்கள் மூலமாகவோ குற்றங்கள் ஏதாவது இழைச்சிருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லி ICCக்கு மெக்சிகோவும் சிலியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை மெக்சிகோவோட ஃபாரின் மினிஸ்டர் நேத்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. காசால சமீப காலமா வன்முறை அதிகமா நடக்கிறதும், பெண்களும் குழந்தைகளும் அதிகமா கொல்லப்படுறதும், மருத்துவமனைகள், குடியிருப்பு கட்டிடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்படுறதும், இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லப்படுறதும், இது சம்பந்தமா ஹமாஸ் நடத்தின அக்டோபர் 7 தாக்குதல் முதல் இஸ்ரேல் தொடர்ந்து நடத்துகிற தாக்குதல் வர நிகழ்ந்த குற்றங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோவும் சீலியும் ICC விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ICCய வற்புறுத்தி இருக்காங்க. இஸ்ரேல் அப்படிங்கிற பேரை சொல்லாம மக்கள் கொலை செய்யப்படுறத பத்தி சொல்லி அதிலிருந்து விசாரிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்து இருக்காங்க. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ்,
பொலிவியா, கொமோரோஸ் அப்புறம் டிஜிபூட்டி போன்ற நாடுகள் சமர்ப்பித்த விசாரணைகள் நடக்கும் நிலையில மெக்சிகோவும் சிலியும் இது சம்பந்தமான விசாரணைய ICC முன் நின்று நடத்தணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க.